ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். இது வரைக்கும் நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருச்சு. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நான் இங்கே காமிச்சிருக்கிற 14 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒவ்வொரு டேட்டாஸும் கேட்கும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசி பேஜில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க. ஃபோட்டோவையும் சிக்னேச்சரும் 40 கேபிக்கு உள்ளேயும், ரிமைனிங் எல்லா டாக்குமெண்ட்ஸும் 500 கேபிக்கு உள்ளேயும் தேவைப்படுது. இதை இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இங்கே இருக்கிறதுல 13 சர்டிஃபிகேட் பொதுவாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். ஆனால் இங்கே புதுசாக ஒன்று கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஏ கிரேட் அல்லது பி கிரேட் இருக்கக்கூடிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட உங்களோட கேரக்டரை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம கடைசி பேஜில் அப்லோட் பண்ணணும். பொதுவாக இது எப்போவுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் கேட்பாங்க. இந்த தடவை அப்ளை பண்ணும்போதே கேட்டிருக்கிறாங்க. இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக சிம்பிளாக நம்ம கூகுள் சர்ச் பாக்ஸில் டிஆர்பின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரக்கூடிய வெப்சைட் trp.en.government.in இதுதான் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் டேட், அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 10th ஜூலையில் ஆரம்பித்து 12th ஆகஸ்டோட முடியுது. அதே 12th ஆகஸ்ட் தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் கடைசி தேதி. எக்ஸாம் 28 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து அப்ளை நவ் அப்படின்னு இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நமக்கு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் டிஆர்பி ரிலேட்டடான எல்லா தகவல்களையும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை சரியானதாக கொடுங்க. இங்கே நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதே போல் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியையும் இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். மெயில் ஐடி அண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மெயிலுக்கும் அண்ட் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற யூசர் ஐடி இது பெர்மனண்ட் ஆனது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அந்த யூசர் ஐடியை கொடுத்து தான் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்ததாக இங்கே ஒரு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்த பாஸ்வேர்டு ஒரு இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும். ஏபிசிடி அந்த மாதிரி கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் கலந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பாஸ்வேர்டு டெம்பரவரி தான். இதை அடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேஜில் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 கமெண்ட் இருக்குது. இதில் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கரண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நமக்கு மொபைல் அண்ட் மெயிலில் வந்த அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு மாற்றிக்க விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த புது பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு நம்பர் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை ரிட்டன் டைப் பண்ணிக்கிட்டு அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். அடுத்ததாக ரைட் சைட் டாப்பில் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்கே அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே நோட்டிஃபிகேஷன், ஈவெண்ட்ஸ் எப்பப்போ நடக்குது, ரிட்டன் எக்ஸாம் எந்த தேதி அண்ட்
அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற டிக்ளரேஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 2வது பேஜுக்கு வந்துடும். இந்த 2வது பேஜில் அப்ளை பண்ணக்கூடியவங்களோட டீட்டெயில் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடியவங்களோட நேம் இனிஷியல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததா இந்த நேம் சரியானது தானா, இதில் எதுவும் தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் நோ அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்கும். இதில் உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஆதாரில் மேபி வேறு மாதிரி இருக்கலாம். அப்படி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக ஜெண்டர், மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த 3ல் எது உங்களுக்கு ஷூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோட்டோ ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த 3 கொடுத்துருக்குறாங்க. இந்த 3ல் நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஐடி கார்டோட நம்பர் கொடுத்துட்டு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். அதை கொடுத்துக்கோங்க. அடுத்ததா ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், நேஷ்னாலிட்டியில் இந்தியனா அல்லது அதர்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடா இல்லை வேறு எதுவும் ஸ்டேட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ரிலீஜனில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஆர் எனி அதர் ரிலீஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே உங்களோட கம்யூனிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருனால இஷ்யூ பண்ணப்பட்டது, தமிழ்நாட்டிலையா இல்லை அவுட் சைட் தமிழ்நாடான்னு கேட்குறாங்க. அது எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன் பாக்ஸை டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு 2 அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த கிளிக் பண்ணதை எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போது அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸில் உங்களோட ஃபுல் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த டயலாக் பாக்ஸை 2மே சேம் அப்படிங்கிற பட்சத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது அப்படியே அங்கே வந்துடும். இல்லை வேறங்கிற பட்சத்தில் அந்த கிளிக்கை எடுத்து விட்டுட்டு உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இங்கே டிஃபால்ட்டாக வரும். கீழே இருக்கிற டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எஸ் அல்லது நோ ரெஸ்பெக்டிவ் இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு டயலாக் பாக்ஸில் டிக் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிரும். அடுத்த பேஜ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். நம்மளோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பேஜில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சிங்கிறது 12th, அடுத்ததாக யூஜி, பிஜி, பிஎட் இதுதான் பொதுவாக படிச்சிருப்போம். இங்கே சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி அங்கேயே டிக் ஆகி இருக்குது. இதை கடைசியில் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் 10th மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டில் படிச்சிங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேம் ஆஃப் த போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் பொதுவாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா அல்லது அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப் டு 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது ஸ்டடி தமிழ் அல்லது நாட் ஸ்டடி தமிழ் எது அப்ளிகபிளோ அதை கொடுத்துக்கோங்க. தென் எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மந்த் அண்ட் இயர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட 10th percentage அல்லது கிரேட். தென் 10th என்ன மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 12th சர்டிஃபிகேட் நம்பர், தென் 12th என்ன மோடில் படிச்சிங்க, ப்ரைவேட்டா ரெகுலரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th என்ன போர்டில் படிச்சிங்க,
ஸ்டேட் போர்டா அல்லது ஆங்கிலோ இண்டியனா என்ன போர்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th தமிழை ஒரு பார்ட்டாக எடுத்து படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th எந்த மந்த் அண்ட் இயர் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிட்டு பீரியட் ஃப்ரம் எப்பத்துல இருந்து எப்போ வரைக்கும் படிச்சீங்க அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் அண்ட் டு அந்த டேட்டை வித் இயரோட சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 12th உங்களோட பெர்சன்டேஜ் அல்லது கிரேட் இதை இங்கே கொடுத்துக்கோங்க. தென் 12th நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா அல்லது எனி அதர் மீடியமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம யூஜி டிகிரியோட பற்றின டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கணும். யூஜி டிகிரியில் நீங்கள் என்ன நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் முடித்து டிகிரி வாங்கிட்டீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் உங்ககிட்ட இருக்குன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கலாம். அடுத்ததாக சர்டிஃபிகேட்டோட நம்பர், நேம் ஆஃப் த டிகிரி அப்படிங்கிற இடத்துல பிஎஸ்சி, பிஏ, எனி அதர் டிகிரி, நான் ஏற்கனவே பாட்னி சூஸ் பண்ணி இருந்ததுனால இங்கே எனக்கு பிஎஸ்சி அப்படின்னு காமிக்குது. அடுத்ததாக நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட், நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணதுனால நம்மளோட மேஜர் இங்கே டிஃபால்ட்டாகவே வந்துடும். இங்கே கொடுத்துருக்கிற உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் டிஆர்பி போர்டுனால ரெகக்னைஸ் பண்ண மேஜர் சப்ஜெக்ட் தானா அல்லது அதுக்கு ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாட்னி அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் சப்ஜெக்ட். இதை பிளான் சயின்ஸ், பிளான் பயாலஜி அப்படிலாம் படிச்சிருந்தா அதுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வேணும். அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிட்டு உங்களோட கோர்ஸ் நீங்கள் படித்த காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி யூஜிசினால அப்ரூவ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறதுக்கு எஸ் அல்லது நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், நீங்கள் யூஜி எந்த மந்தில் அண்ட் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அண்ட் பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த டைமில் இருந்து எந்த டைம் வரைக்கும் ஃப்ரம் டு வரைக்கும் படிச்சிருக்கீங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் மோட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறதுல ரெகுலராக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே நீங்கள் யூஜியில் என்ன பெர்சன்டேஜ் எடுத்திருக்கிறீங்க அண்ட் எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழ் மீடியமா அல்லது எனி அதர் மீடியமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஜி டிகிரிக்கு என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அதே டீட்டெயிலை தான் இங்கே பிஜி டிகிரி அப்படிங்கிற இந்த காலத்துலேயும் அடுத்ததாக கேட்கக்கூடிய பிஎட் டிகிரி அப்படிங்கிற காலத்துலேயும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இதை நான் கொஞ்சம் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அங்கேக்கும் இங்கேக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. அங்கே கேட்டிருக்கிற அதே டீட்டெயில்ஸை தான் இங்கே நம்ம பிஜி அண்ட் பிஎட்டுக்கு செப்பரேட்டாக கொடுக்க போகிறோம். இந்த பேஜோட கடைசியில் சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் அப்படிங்கிறது ஏற்கனவே டிஃபால்ட்டாக டிக்காக இருந்தது இல்லையா, அது இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நமக்கு அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜஸ் ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருந்துருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் படித்ததுக்கான ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இங்கே எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் 10th வரைக்கும் எங்கே படிச்சிங்க, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில், அடுத்ததாக 11th 12th உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில், இதே போலவே யூஜி அண்ட் பிஜி, பிஎட் இது எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸை இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு தமிழ் வழியில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னா சிம்பிளாக இந்த பேஜோட டாப்பில் நீங்கள் நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கீழே டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். அடுத்த பேஜில் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலில் எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எந்த ஊரில் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ரிலேட்டடாக ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குதா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. தென் இதுக்கு முன்னாடி டிஆர்பி போர்டுனால நீங்கள் டிபார் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எஸ் அல்லது நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காமிக்கும். இதுக்கு ஜென்ரல் கேட்டகரி பிசி ஓபிசிக்கு 600 ரூபாவும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 300 ரூபாவும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்க வேண்டியதான். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு 8% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க.
ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரா அப்படின்னு இங்கே கேட்டிருக்கிறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்து கீழே இருக்கிற இந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயியா அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்கிறாங்க. இது எஸ் அல்லது நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அகெயின் டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ்க்குமான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் இது. இந்த பேஜை டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ இது ஜேபிஜி ஃபார்மேட்டில் 40 கேபிக்கு உள்ளேயும், அடுத்ததாக நம்மளோட சிக்னேச்சர் இதுவும் 40 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்ததாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி அதாவது 10th மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி அதாவது 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாமே 500 கேபிக்கு உள்ளே இருக்கணும். இங்கே யூஜி பிஜி டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் 250 கேபி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதிகபட்சமாக 500 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட் பேஜில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே இதை அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். கடைசி பேஜ் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ். இந்த ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜில் நம்ம இது வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பேமெண்ட்ஸ் செலுத்துகிற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டை கொடுத்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனை இங்கே மேலே ரைட் சைட் கார்னரில் டேஷ்போர்டில் நம்மளோட அப்ளிகேஷன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க, இது உங்களோட ஃப்யூச்சர் யூஸ்க்கு தேவைப்படும். அரசு பணியில் சேரணும் அப்படிங்கிற கனவோட காத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கனவு நினைவாக என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிஆர்பி தொடர்பான தொடர்ச்சியான அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.